சுண்டுக்கானே குண்டு அணியான் சொன்னானே ஆளே காணும். ஆமா எங்கடா கொஞ்சமா துண்டு ஒரு இடமா படியானா எங்கேயோ ஆமா எங்க ஆமா என்ன அதான ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க. தட்டு கட்டி தடுமாறி பெரியவா வரானு தெரியாம பிரேக் பிடிக்காத லாரி புளிய மரத்துல டேஸ்குரு மாதிரி வந்து மோதிரையே பார்த்து வரதான்ற பணமரமே ஒதி மரமே குத்து விடுவேன் அடிப்பான் போல் தெரிகிறது. கை அடிப்பேன் கையை கட்டிண்டா அது எப்படி கட்டி அடிப்பேன் கையில பூச்சி பலால் பலான்னு கொடுப்பியா அரே அவ்வளவு வேகம் அவ்வளவு உற்சாகமாக எல்லாரையும் தள்ளி போறியே வேகமா எங்கடா யார தேடி போற மாதிரியோ முக்கியமான ஆளு முக்கியமான மதிப்பிற்குரிய தெய்வத்திரு காந்தார தேசத்தை ஆளக்கூடிய தெய்வத்திரா மதிப்பிற்குரிய காந்தார தேசத்தை ஆளக்கூடிய செகிலி மாமா தெரியுமா? படுவாவி உன் நாக்கிலே தர்ம போட்டு கோச்சோ நாசம் வச்சு தேக்கோ காந்தார தேசத்தை ஆளக்கூடிய சகுனி மாமா அவர்தாங்க. அப்படி சொல்லிட்டு செகிலி மாமாவா அவர்தானா தேடின்னு பாரு. ஓ இங்கே வந்திருக்கும் நபர் இதோ தெரிகிறேன். என்னை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா? ஐயோ எப்படி தெரியுது? நல்லா பார் அப்படியா? குனிந்து நிமிந்து பாருடா. குஞ்சி பாருங்க நான் அங்க கீழே தேடி போட்டேன். போயிட என்ன பேச்சு அதெல்லாம் நன்னா விட்டுரு. பெருமையா சொல் பத்தி பெருமையா சொல். என்னத்த முடிச்ச கண்டுபிடிச்சத கக்கு. நான் நீ மட்டும் தனியா வந்துக்கிறேன். நான் வராமல் பிள்ளை யாரை அழைச்சுட்டு வர்றது? நீ ஒண்ணு உன் பொண்டாட்டி. ஐயோ உன் பொண்ணு நீங்க 3 பேரும். என் மனைவி யான் வர போகிறாள், என் மகள் யான் வர போகிறாள், நான் எங்க வர போறேன்? உங்க 3 பேருக்குமே வேலை இருக்குது. ஆனா எங்க இருக்க மாட்டீங்க. என்ன வேலை? எங்க? செய்யாறு பஸ் ஸ்டாண்டு. இதுனா ஊரா? பள்ளி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, வேலூர் பஸ் ஸ்டாண்டு, ஆர்மி பஸ் ஸ்டாண்டு, டெல்லி பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இருப்பீங்க. டேய் நாங்க ஏன்டா பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அங்கதான் உங்களுக்கு வேலையா இருக்குது. என்ன வேலை உனக்கு தெரியுமா? உனக்கு தான் முக்கியமான வேலை. மற்றவங்களை கோபத்தால் அடிக்கிற நீயே உனக்கே அடிச்சுண்டு உடம்பெல்லாம் ரத்தம் வர மாதிரி யாரும் அடிச்சுக்கிற. அது மாதிரி நீ பண்ணுவியா? ஓ என்னை சொல்கிறாயா? ஆமா ஜாட்டியால அடிச்சு ஆடுவேன். அடடா உன் மண்டாட்டி பாவையா? ஓ 3 பாரம். என்னென்ன பாரம்? கைத்துல ஒண்ணு தலையில ஒண்ணு. சரி தலையில என்ன பாரம்? சோத்துக்குண்டா பண்ட பாத்திரம் அதெல்லாம் இருக்கும். பண்டு பாத்திரங்கள்லாம் தலையில கைத்துல தெரியுமா? தோமர் ஒரு தோமரம் வயிற்றுல குழந்தை குட்டி குழந்தை இப்பதான் பிறந்திருக்கும். அது வந்து அதே ஒய்வாதுக்கு மூக்க செலி கிளியும் அது பெரிய பாக்குது. தாமரம் எப்படி அப்படியே ஊம்பு 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 வரும். உண்டு உன் பொண்ணு தெரியுமா? என் மகளுக்கு அம்சம் பொண்ணா இருக்கும். அப்படிதான் பேசக்கூடாது. சிறிய வயது சின்ன குழந்தையா இருக்கும். சின்ன பொண்ணுன்னு கூட சொல்லலாம். சரி சின்ன பொண்ணு யாருன்னா இந்த தொடர்பு கட்டை எடுத்துன்னு வர போறாங்க அடிக்கிறது. சரி பெரிய பொண்ணு ரொம்ப பெருசா இருக்குமா? இல்லங்க இவ்வளவு உண்டுங்க. குட்டி பெண் அதுதான் அம்சம் பொண்ணு. குட்டி பெண் பொண்ணு வண்ணாம் பொண்ணு. டேய்
குட்டி பெண் குட்டி பெண் சிறியவள் சிறியவள் அது சூப்பரா இருக்குமா துண்டு குட்டியா இருக்கும் குட்டியா தான் இருக்கும் குட்டியா இருந்துக்கினே குட்டியா எல்லா வேலையும் செய்யும் அதான் மூக்கல செலிங்களையும் ஒய்வுன்னு பிரேம் பொண்ணு யாரோ ஒருத்தர் பொண்ணு கலந்துருந்தோம் கொட்டையா தூரம் ஒரு பாவாடை தூரம் தான் இருக்கும் நெடுக்க கீஞ்சு போயிருக்கு இது மாதிரி ஏன் வேறெங்கும் கிழிசல் இருக்காதா இங்கதான் கீஞ்சு வச்சு கிழிசல் அங்கதான் இருக்குமா ஆமா கீசல் இங்கதான் இருக்கும் இங்கதான் இருக்கும் இருக்கும் அதுதான் பண்ணோம் போய் என்ன பஸ் ஸ்டாண்டா வித்தையை காட்டுகிறேன் வித்தகாரனா நான் களவு கூத்தாடி தான் நீ களவு கூத்தாடி இல்ல நான் பெருகுடு கூத்தாடி ஏதோ ஒரு கூத்தாடி அதெல்லாம் நான் அல்ல என்னை பற்றி நன்னா என் நெற்றியில் பார்த்தனையா என் உடலிலே பார்த்தனையா இதெல்லாம் இப்பதான் தெரிஞ்ச விளக்கமா பெருமையா மேன்மையா சொல் நெத்தியில போட்டுக்கிற பார் பைபாஸ் ரோடு மேல நாம படுபாவி பைபாஸ் ரோட இப்படி போட்டு இருப்பா அப்படிதான் இருக்கும் பைபாஸ் ரோடு மாதிரி நாம இடது வலது பிரிக்குது நடுவுல ஒண்ணு விட்டுக்கிற பாரு அதான் ரெண்டுத்தையும் பிரிக்கும் அதுதான் இப்ப நான் வந்து எதுல விட்டேன் பைபாஸ் ரோடு நடுவுல விட்டேன் பைபாஸ் ரோடு மாதிரி நாம அந்த நாமத்தை பார்த்தா கண்டுபிடிச்சேன் என்னன்னு 4 பேரா கிளம்பி வருவீங்க ஊரு பேரு பள்ளி ஊர்ல பள்ளியில கூட்டுரோட்ல இறங்குவீங்க இறங்கி 4 பேர் ஒரு இடமா பார்த்து பார்த்துட்டு மார்கழி மாசம் வெடிகால 4 மணிக்கு நல்லா செய்துட்டு கோலம் கட்டி ஒண்ணு வச்சுப்பீங்க கோலம் கட்டிய எச்ச துப்பி வயசு நாம ஒண்ணு போட்டுப்பீங்க அந்த நேரத்துல சடையேறி நாம கட்டி கிடைக்காதோ பக்கத்துல தான் இருக்குது தண்ணீர் இருக்காதோ ஜலம் அன்னைக்கு எங்கேயா பாவம் தேடுவேன் ஒரு காலம் அதனால் அத கோலம் கட்டி ஆத்ம நீரு சுத்தமா இருந்து பட்டு நாம் போட்டு வந்து மாத்தி போட்டு ஆளு வார தடவை பிரிச்சுப்பீங்க பிரிச்சுக்கிறேன் நல்ல காலம் பறக்குது சக்கமா சொல்றான் அப்புறம் நானவா சொல்லுங்க மந்திரம் சுத்தமான பேராசிக்கு பிறந்த வீட்லயும் பிறந்த வீட்டுல மிஸ்டேக் இல்லன்னா அதுக்கு 501 வச்சுடு பாபு ஒரு கரும்பு கோழி வச்சுடு பாபு பச்சரிசி 5 மணி வச்சுடு பாபு ஒரு கரும்பு புடவை வச்சுடு பாபு சாபம் தேரணும் மோசம் போகணும் பூம்பு மாதிரி இருந்தானா குடுகுடுப்பை காரன் நானல்ல இன்னும் நல்லா பாரு தெரியலையா நீயே சொல்றியா கத்தாரு சௌபாகியவதிக்கும் பிறந்து சுகபோகத்திலே பிறந்தவர்கள் ஒன்றா 10 20 30 இப்படியாக சும்மா ஒரு 103 ஆடவர்கள் ஒரே ஒரு பெண்பால் ஜனனம் புரியுதா நல்லதுங்க முன்னவனாய் வந்துட்டு என்னுடைய நாமதேயம் சகுனி மாமா சகுனி மாமா என்று அழைப்பார்கள் புரிகிறதா எத்தனை எழுத்து 3 எழுத்து நடுவத்தை தள்ளிவிட்டார் சாணி சாணியா சனி சனி யாருக்கு அந்த துரியானுக்கே விட்டு அந்த
தம்பிகளை எப்படி என் கண்முன்னே சிறுக சிறுக வஞ்சித்து கொன்றாரோ அதேபோல் அவனை கொன்று யமனுலகம் சேர்க்கும் வரையிலும் கட்டினேனே கங்கத்தை அவனுக்கு உடனிருந்தே கொள்ளும் வியாதியாக அறிவுரைகளை ஊட்டி ஊட்டி துர்போதனைகளை ஏற்றுகிறேன். எல்லாரும் நல்ல அறிவுரைகள் சொல்வார்கள். ஆனால் கெட்டதையெல்லாம் அறிவுரையாக சொல்லி அவனை திருத்தாமலே ஏற்று வரும் யமனுலகம் ஏற்றும் வரையிலும் என் கட்டிய கங்கணத்தை அவிழ்க்க மாட்டேன். புரிகிறதா? எனக்கு என்ன குணம்? எந்த குணம் என்று நினைக்கிறாயா? வேற என்ன குணம்? கிடையாது. என்னுடைய குணம் தெரியுமா? நம்பினாரை ஏற்றுவேன். என்னுடைய குணம் என்னை நம்பின பேர்களை சாரோப சாரூப சாமீப சாயச்சம் சரிகை கிரிகை ஞானம் யோகம் நான்காம் பதம் முக்தி மோட்சம் அடைய செய்வேன். என்னை நம்பாத உனை போன்ற தட்டோட்டிகளை ஆழ குழியெடுப்பி அதிலே உள்ளோடு தள்ளி உயிரோடு தள்ளி மார்மீது சப்பாத்தி கள்ளி போட்டு பெரிய பாறாங்கல் தூக்கி மிதிச்சு மண்ணை தள்ளி கொன்று விடுவேன். புரிகிறதா? என்னிட இது முதல் கொண்டு எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்பி இருப்பேன். இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து என் நாமனிஸ்களை முடித்து அவைக்கு வந்து விட்டு யார் வரும்படி உத்தரவு? உங்கள் மருமக பிள்ளை